ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கீரை நான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ். என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மணத்தக்காளி கீரை உங்களுக்கு செஞ்சுட்டு நான் வந்து சமைச்சேன், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா எங்கள் வீட்டிலே வளர்ந்தது தான் உங்களுக்கு பாதுங்களா. என்னென்னு கேட்டிங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்களா, அது கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடவுளுந்து பருப்பு போட்டிருக்கேன், ஓகேங்களா. கடவுளுந்து பருப்பு போட்டுக்கலாம், இல்லை உளுந்து உருட்டு உளுந்து இருக்குது பார்த்திங்களா, அது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன எது பிடிக்குதோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா போட்டுக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அது போட்டுக்கலாம். சில மிளகாய் காரம் இல்லாமல் இருக்கும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் வரமிளகா போட்டிருக்கேன், ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளி தேங்காய் வேணாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்ட பின்னாடி நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த கீரைங்களை எடுத்து நல்லா கழுவிடணும். ஏன்னா மண் இதாக இருக்கும், ஓகேங்களா. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்குங்க. பாருங்களேன், இந்த பசலிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ சாப்பிட்னா அவ்வளோ நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்குமே இது வந்து பால் அதிகமாக வேணும்னு சொன்னால் பறித்து தருவாங்க, உங்களுக்கு பறித்து போடுவாங்க. இந்த மாதிரி கீரைங்களை நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கிறத சமைச்சு சாப்பிட்டோம்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டு, ஓகேங்களா. அது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேங்களா, ஸ்மோக் பண்ணுறவங்க, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் உள்ள இதெல்லாமே அசுத்ததை எல்லாமே உங்களுக்கு சுத்தப்படுத்தி உங்களுக்கு ராஜ உறுப்புகள், வயிற்றுக்குள்ளே இருக்க ராஜ உறுப்புகள் எல்லாமே நல்லா செயல்படுறதுக்கு காரணமாக இருக்கும், ஓகேங்களா. இதோட வந்து பார்த்திங்கன்னா புளி வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. புளி வந்து வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு ஒரு துளி போட்டுக்கிட்டு இதை புளி வேணால் வச்சுக்கலாம், இல்லை வெங்காய தக்காளி போதும்னு வச்சுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டோமா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வதக்கிட்டாச்சு.